ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எஸ்எஸ்ஒய் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் வெர்சஸ் பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், இது ரெண்டோடைய கம்பேரிசேஷன் பார்க்க போகிறோம். எவ்வளோ கேல்குலேஷன் அமௌண்ட் வருது, நீங்கள் எதில் போட்டால் எவ்வளோ அமௌண்ட் வருது, எத்தனை வருஷத்துக்கு வருது, என்னென்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்த்துலாம் டீட்டெயில்ஸாக. அதோட பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன், எவ்வளோ கேல்குலேஷன் போட்டு. நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்ஒய் வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். பிபிஎஃப் வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இந்த ரெண்டோடைய அக்கௌண்ட் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறதா இருந்ததுன்னா பேங்க்கில் வந்து ஓப்பன் பண்ணலாம், இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணலாம். ரெண்டுத்துக்குமே சேம் தான். வந்து ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆத்தரைசேஷன் உடைய பேங்க், எந்த பேங்க் இருந்தாலும் நீங்கள் வந்து அதில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் பேங்க்கு, ஐஓபி, கனரா, அந்த மாதிரி வந்து எந்த பேங்க்கில் வேணாலும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் வந்து என்னெல்லாம் நீங்கள் கொடுத்து இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு, பேன், தென் பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப் வந்து எதனா ஒன்று, அட்ரஸ் ப்ரூஃப், அது மாதிரி எதனா கொடுக்கணும். இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸும் கொடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா, செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னு பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுக்கு பேரில் ஓப்பன் பண்ணிங்கன்னா, குழந்தைங்கள் வந்து மேக்ஸிமம் 10 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க தான் ஓப்பன் பண்ண முடியும். அதுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களும் ஓப்பன் பண்ண முடியும். இப்போ தான் உங்களுக்கு குழந்தை பிறந்து 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்கீமை ஓப்பன் பண்ணுங்கள். இல்லை என் குழந்தை வந்து 10 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பிபிஎஃப் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு வந்து எந்த ஒரு லிமிட்டுமே கிடையாது. இது குழந்தைங்கள் தான் ஓப்பன் பண்ணணும்னு கிடையாது, பெரியவங்க யார் வேணால் இந்த ஸ்கீமை வந்து ஓப்பன் பண்ணலாம். இதில் வந்து எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே கொடுக்கல. அதனால் நீங்கள் வந்து எந்த ஸ்கீம் போகிறீங்கன்றதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. குழந்தைங்களாக இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக வந்து பெண் பிள்ளைகளாக இருந்துச்சுன்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம் தான் நான் ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா வந்து அதில் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகம், அதில் வந்து நமக்கு கவர்மெண்ட் மூலிமா கிடைக்கிறது வந்து பெனிஃபிட்ஸ் அதிகம். அதனால் நீங்கள் அதில் போங்க. எனக்கு பாய் சைல்டு தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிபிஎஃப் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் அக்கௌண்ட்றது இந்த ஸ்கீமில் எதுவும் கிடையாது. ஏன்னா வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுவது இது மைனர் குழந்தைங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் வந்து பேரண்ட்ஸ் ஓப்பன் பண்ணலாம். சேம் இதுலேயும் வந்து அதே மாதிரி தான். இப்போ மைனர் குழந்தை இருக்கிறாங்க, உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். அவங்களுடைய வந்து ப்ரூஃப் எல்லாம் நீங்கள் கொடுத்து வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதே வந்து சேம் இதே தான். இந்த இதுலேயும் அதே தான். பிபிஎஃப்லேயும் மைனர் சைல்டாக இருந்துச்சுன்னா பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன் வந்து அலோவ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து அவங்க கொடுக்குறது. ஏன்னா வந்து பேரண்ட்ஸ் வந்து டாக்குமெண்ட் வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு அந்த மாதிரி கொடுக்குற வருது. சில்ட்ரன்ஸ் பேரில் தான் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சில்ட்ரன்ஸோடைய பர்த் சர்டிஃபிகேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் கொடுத்து வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேம் இதுலேயும் வந்து பர்த் சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்துக்கோங்க. இதுதான் வந்து சேம் வந்து மைனர் குழந்தைங்களாம் நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதுதான் வந்து ரூல்ஸ். பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அதுதான் வந்து அவங்க ப்ரையாரிட்டியாக கொடுக்குறது. வந்து இந்தியன் சிட்டிசன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யார் வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சேமிப்பு திட்டத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா வந்து ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்குறாங்க. குழந்தைங்க வந்து பிஃபோர் மேக்ஸிமம் வந்து 10 தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி அவங்க என்னென்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ் சில்ட்ரனாக இருந்துச்சுன்னா 2 பேர் தான் அலோவ் பண்ணுவாங்க, 2 குழந்தைங்களுக்கு தான் அலோவ் பண்ணுவாங்க. நிறைய பேரை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து ஒரு வீட்டுக்கு வந்து 2 குழந்தைங்க, அதுதான் வந்து அவங்களுடைய ரூல்ஸ் மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து ட்வின்ஸ் இருக்குது குழந்தைங்க அப்படின்னு நினச்சின்னா, ஃபஸ்ட்டு குழந்தை வந்து சிங்கிளாக பிறந்துட்டு செகண்ட் குழந்தை ட்வின்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து 3 குழந்தைங்களுமே அலோவ் பண்ணுவாங்க. இது வந்து செல்வ மகள் சேமிப்பு இந்த கட்டாயமாக இந்த இது இருக்குது. நீங்கள் வந்து அதை தெரிஞ்சு வந்து இந்த ஸ்கீமை போடுங்க. தென் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம கொடுக்கணும், மாதம் வருஷத்துக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றது ஒரு அமௌண்ட் வச்சுருக்காங்க அவங்களே வரைவில். மினிமம் பார்த்திங்கன்னா செல்வ மகளில் பெர் ஆனமே வந்து 250 ருபீஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் வந்து பெர் இயருக்கு வந்து 1.5 லட்ச ரூபா வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. உங்களால் வந்து மாதம் கட்ட முடிஞ்சால் கட்டுங்க, இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை கட்ட முடிஞ்சால் கட்டுங்க. ஆனால் அவங்க லிமிட் கொடுத்துருக்குறாங்க. வருஷம்னா 1.5 லட்சம். அதே மாதிரி மேக்ஸிமம் மினிமம் பார்த்திங்கன்னா 250 ரூபா. சேம் இதே தான் வந்து பிபிஎஃப்ல வந்து மினிமம் வந்து 250, மேக்ஸிமம் வந்து 1.5 லட்சம். நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு டிரான்சாக்ஷனாச்சும் மினிமம் வந்து நீங்கள் வந்து ரன் பண்ணியிருக்கணும். அதுதான் அவங்க கொடுக்குற மெயின் ரூல்ஸே. வந்து வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சு நான் வந்து அமௌண்ட் போட்டிருக்கணும் அப்படின்னு. சப்போஸ் நீங்கள் வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் அமௌண்ட் போடலை, என்கிட்ட கையில் காசு இல்லை, நான் விட்டுட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அவங்க வந்து 50 ருபீஸ் என்னவோ வந்து பெனால்ட்டி போடுறாங்க. அந்த 50 ருபீஸை மட்டும் கொடுத்து நீங்கள் வந்து அகைன் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்கள் சப்போஸ் யாருன்னா பார்க்குறீங்க, நான் ஆல்ரெடி ஸ்கிப் பண்ணிவிட்டேன், இந்த ஸ்கீமை
ஸ்கீமை வந்து போடாமல் அப்படியே பாதியிலே நிறுத்திட்டேன், எனக்கு என்ன பண்ணுறது தெரியலனா உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் பேங்க் நீங்கள் எதில் போய் கேட்டாலும் அவங்க வந்து பெனால்ட்டி மாதிரி ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களை வந்து அகெயின் வந்து கண்டினியூ பண்ண வச்சுருவாங்க. இந்த ஸ்கீம்ஸோடைய இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். இப்போ வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்ட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 8.2% வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸில் தான் இது வந்து நடக்குது. சேம் வந்து பிபிஎஃப்லையும் பார்த்தீங்கன்னா 7.1% வந்து தராங்க. காம்பவுண்ட் பேஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் பார்த்தீங்கன்னா 1% மேலே இருக்குது. ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட்டு. இதில் 8.2, இதில் 7.1. அதனால் உங்கள் குழந்தைங்க சின்ன வயசுலேயே இருக்கிறாங்க, குழந்தைங்க சின்ன பசங்க இருக்கிறாங்க, நீங்கள் ஓப்பன் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். தென் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமோடைய டியூரினேஷன் பார்த்திங்கன்னா 21 இயர்ஸ் வந்து டியூரினேஷன் கொடுத்துருக்குறாங்க. 14 இயர்ஸ் தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து 7 இயர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்காக பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இதில் நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் கட்ட தேவையில்ல. 14 வருஷம் வரைக்கும் நீங்கள் கட்டினா போதும். 7 இயர்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுவாங்க. இதே வந்து இந்த ஸ்கீமில் பிபிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் டியூரினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் தான். எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 5 இயர்ஸ் வந்து லாக்கிங் பீரியட் தராங்க. ஒன்லி இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும் தான். நீங்கள் வந்து எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் பண்ண முடியாது. 15+1 மொத்தமாக வந்து 20 வருஷத்துக்கு வந்து இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். 5 இயர்ஸ் வந்து லாக்கிங் பண்ணுறதை தான் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த 5 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ண முடியாது. அவங்க வந்து இந்த 15 வருஷத்துக்கு உங்களுக்கு வட்டி மாதிரி வந்து 5 வருஷத்துக்கு போட்டு 20 வருஷம் கழிச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து இவங்க சொல்கிற ரூல்ஸு. சப்போஸ் நீங்கள் வந்து இதில் நிறைய பேர் வந்து இந்த 21 இயர்ஸை வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறீங்க. 21 இயர்ஸ் ஆஃப் பீரியட் வந்து நாட் ஏ 21 ஏஜ். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 5 இயர்ஸில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 5 இயர்ஸ்லேருந்து 21 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து பார்க்கணும். 5லேருந்து நம்ம 21 எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 26 தான் வருது ஏஜ். அந்த குழந்தைக்கு ஏஜ் ஆஃப் 26. அப்போ தான் அவங்க மேஜர் ஆகிறாங்க. அந்த 21 இயர்ஸ் தான் கம்பேரிசேஷன் பண்ணுறாங்க. சில பேர் வந்து 21 வருஷம்னா 21 வயசு குழந்தைங்க வந்தோடனே கொடுத்துருவாங்க. அப்படி கிடையாது. நம்மளுடைய வயசு ப்ளஸ் வந்து +21 அப்படி ஆட் பண்ணிங்கன்னா தான் இது மாதிரி உங்களுக்கு பண்ண முடியும். தென் பார்த்தீங்கன்னா ப்ரீ க்ளோஸ் அலோவ் பண்ணுறாங்களா இந்த ஸ்கீமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்கீம்லையுமே ப்ரீ க்ளோஸ் அலோடு இருக்குது. ஆனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்குது. ப்ரீ க்ளோஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்எஸ்ஒயில் விட்ரா ஃபார் த 50% ஆஃப் எஜுகேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைங்க வந்து இப்போ மேல் படிப்புக்கு நமக்கு வேணும் அப்படின்னா 50% வந்து விட்ரா பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து எனக்கு குழந்தைக்கு வந்து நான் மேரேஜ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா 18 இயர் அபோவ்னா மேரேஜுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. இது ரெண்டுத்துக்கு மட்டும் தான் இவங்க வந்து அலோவ் பண்ணுறாங்க. பிபிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரீ க்ளோஸ் அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து 5 இயர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா 5 இயர்ஸ் வந்து ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதே வந்து 50% அமௌண்ட் எடுக்கணும்னா 7 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து 15% வந்து அலோவ் பண்ணுறாங்க. ரெண்டுத்துக்குமே வந்து ப்ரீ க்ளோஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க. தென் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே டேக்ஸ் டிடக்ஷன் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா அண்டர் ஏடிசிலேருந்து இன்கம் டேக்ஸில் வந்து ரெண்டுத்துக்குமே வந்து டேக்ஸ் டிடக்ஷன் இருக்குது. இது ஒரு நல்ல ஸ்கீம். நம்ம ஃப்யூச்சரில் வந்து குழந்தைங்களுக்காக நீங்கள் இந்த ஸ்கீமை போட்டிங்கன்னா பெஸ்ட்டு. ஆனால் இந்த பிபிஎஃப்லேயே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தவங்க ஒரு அக்கௌண்ட் 2 ஸ்கீம்லையுமே சரி ஒருத்தவங்க ஒரு அக்கௌண்ட் தான் வந்து மெயின்டைன் பண்ணிடும். நான் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன், நான் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன்னா கண்டிப்பாக முடியாது. நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வேணால் பண்ணிக்கலாம். பேங்க் டு போஸ்ட் ஆஃபீஸ் டு பேங்க்ஸ் வேணால் நீங்கள் அக்கௌண்ட் வேணால் ட்ரான்ஸ்ஃபர் வேணால் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒரே அக்கௌண்ட் தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். நான் இங்கே ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன், பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா இனிமேல் முடியாது. ஏன்னா வந்து ஆதார் கார்டு ப்ரூஃபு அந்த மாதிரி தான் கொடுக்குறீங்க. அதே மாதிரி இப்போ பிபிஎஃப்பில் நியூ ரூல்ஸ்லாம் வந்துருச்சு. இதை பற்றி ஆல்ரெடி ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், இல்லைனா எண்ட் ஸ்க்ரீனில் தரேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மைனர் குழந்தைங்களுக்காக இருந்துச்சுன்னா தென் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ஆர் கார்டியனே வந்து கொஞ்சம் வந்து புரிஞ்சிக்காமல் ஓப்பன் பண்ணாங்களா எப்படின்னு தெரியல. சில பேர் வந்து அவங்க குழந்தைக்கு பேரில் வந்து கார்டியன் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க, பேரண்ட்ஸ் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துருக்குது. இந்த டிசம்பர் ஆர் அக்டோபரில் வந்து இது மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ கேல்குலேஷன் பார்த்துடலாம். இது ரெண்டுத்தோடைய கம்பேரிசேஷன் கேல்குலேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஒய் பார்த்துடலாமா. குறைந்த வருமானத்துலேருந்தே சில பேர் போடுவாங்க. அவங்களுக்காக வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்களோ அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு கேல்குலேஷன் பார்த்தோம்னா வருஷத்துக்கு தான் இது கேல்குலேஷன் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ வருஷத்துக்கு நீங்கள் 1000 ரூபாய் வந்து மினிமம் வந்து நீங்கள் வந்து போடுறீங்க அப்படின்னா 15 வருஷம் வந்து 15,000 போடுறீங்க. 21 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் மெச்சூர் பண்ணுறீங்க அப்படின்னா 7 இயர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா 31,184 தராங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 46,184 வந்து உங்களுக்கு கிடைக்கிது. இதே நீங்கள் வந்து வருஷத்துக்கு 5,000
75,000 போடுறீங்க அப்படின்னா 75,000 நீங்கள் கட்டிருப்பீங்க. 1,55,919 ரூபா இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்குது. மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னா 2,30,909 ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்குது. இது வருஷத்துக்கு 10,000 அப்படின்னு போடுவாங்க. சில பேர் மாதமே 1000 போடுவாங்க, மாதம் 2,000 போடுவாங்க. நீங்கள் வந்து டிவைடட் பை 12 போட்டுக்கோங்க. அப்போ வந்து மாதம் நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்களோ அதுக்கேற்ற கேல்குலேஷன் தான் இது. இப்போ 10,000 வருஷத்துக்கு கட்டுறீங்கன்னா 1,50,000 ரூபா வந்து நீங்கள் வந்து 15 வருஷத்துக்கு கட்டியிருப்பீங்க. இப்போ 21 வருஷம் ப்ளஸ் அதான் ஓவரால் வந்து அந்த 7 இயர்ஸ் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து வந்து 3,11,839 வருது. அப்போ ரெண்டுத்தையும் வந்து டோட்டல் பண்ணிங்கன்னா 4,61,839 வருது. நல்ல அமௌண்ட் தான். நம்ம கட்டுறது என்னவோ 1,50,000, அதுக்கு அப்படியே டபுள் த அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோடு வருது. இதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. 25,000 நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா 3,75,000 நீங்கள் கட்டுறீங்க. நம்ம இன்ட்ரெஸ்ட்டோடு பார்த்தீங்கன்னா 7,79,956 இன்ட்ரெஸ்ட் மட்டும் வருது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 11,54,596 ரூபா வந்து நீங்கள் கட்டுற அமௌண்ட் வருது. வருஷத்துக்கு நான் 50,000 கட்டுவேன், என்னால் முடியும் அப்படின்னு நான் 50,000 கட்டுறவங்களுக்கு 7,50,000 வந்து நீங்கள் கட்டுற அமௌண்ட்டு. இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 15,59,183. உங்களுக்கு மெச்சூரிட்டியோட கொடுக்குற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 23,09,193 ரூபா வருது. நான் வருஷத்துக்கு 1,00,000 நான் கட்டுறேன் அப்படின்னா வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு 15 லட்சம் கட்டுறீங்க. இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 31,18,385 ரூபா வருது. ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணிங்கன்னா 46,18,385 ரூபா வருது. நான் வருஷத்துக்கு அவங்க சொன்ன மேக்ஸிமம் அமௌண்ட் 1,50,000 ரூபா. அந்த 1,50,000 நான் வருஷத்துக்கே நான் பே பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் கட்டுறது 22,50,000 நீங்கள் கட்டியிருப்பீங்க. இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 46,77,578. ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணிங்கன்னா 69,27,578 ரூபா வந்து நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட். இது வந்து கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா SSY. இல்லைனா சப்போஸ் வந்து நீங்களே வந்து என்ன அமௌண்ட் போடுறீங்க டிசைட் பண்ணிங்கன்னா, நான் சொல்லாத ஃபிகர் எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் கூகுள்லேயே வந்து SSYயோட கேல்குலேஷன் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த கேல்குலேஷன் கிடைக்கும். அது மூலிமா கூட நீங்கள் வந்து கேல்குலேஷன் எடுத்துக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா PPF உடைய கேல்குலேஷன் பார்த்துடலாம். பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 7.1% இன்ட்ரெஸ்ட்டு. சேம் இயர்லி வந்து நீங்கள் வந்து 1,000 ரூபா போடுறீங்க அப்படின்னா 15,000 நீங்கள் கட்டுறீங்க. இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 12,121 வருது. மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னா 27,121 ரூபா வருது. இதே நீங்கள் 5,000 போடுறீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 75,000 கட்டியிருப்பீங்க. 60,607 இன்ட்ரெஸ்ட். 1,35,607 ரூபா வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அமௌண்ட்டு. மாதம் 10,000 போடுறீங்கன்னா 1,50,000 ரூபா நீங்கள் கட்டியிருப்பீங்க. 1,21,214 வந்து இன்ட்ரெஸ்ட். 2,71,214 ரூபா டோட்டல் ஃபிகரு. இதே 25,000 கட்டுறீங்க அப்படின்னா 3,75,000 நீங்கள் கட்டின ஃபிகர். இதில் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 3,03,035 ரூபா இன்ட்ரெஸ்ட். டோட்டல் பார்த்தீங்கன்னா 3,75,000 வந்து நமக்கு கிடைக்கிறோட மெச்சூரிட்டியோட அமௌண்ட்டு. இதே வந்து இயர்லி வந்து 50,000 நம்ம பே பண்ணுறோம்னா 7,50,000 வந்து நம்ம கட்டுற அமௌண்ட்டு. இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 6,06,070 ருபீஸ். மெச்சூரிட்டி பார்த்திங்கன்னா 13,56,070 ருபீஸ். நான் இயர்லி வந்து 1 lakh பே பண்ணுறேன் அப்படின்னா 15 lakhs வந்து நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 12,12,139. டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா கேல்குலேட் பண்ணும்போது ஒரு மிஸ்டேக்கு. நம்ம கட்டுற அமௌண்ட் பார்த்திங்கன்னா 27 நம்ம கிடைக்க வேண்டிய அமௌண்ட் பார்த்திங்கன்னா 27,12,139 ரூபா. இதே நீங்கள் மேக்ஸிமம் சொன்ன 1,50,000 நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா 1,50,000 ரூபாய் நீங்கள் வந்து கட்டுறீங்க வருஷத்துக்கு. இன்னும் 28,50,000 வந்து நம்ம கட்டின அமௌண்ட்டு. இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்திங்கன்னா 18,18,209 ரூபா இன்ட்ரெஸ்ட் வருது. டோட்டல் வந்து ஆட் பண்ணிங்கன்னா 40,68,209. ஏன்னா கட்டுற ஃபிகர் ரெண்டுமே ஒரே அமௌண்ட்டு தான். ஆனால் வந்து இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகிறதுனால வருஷம் வந்து மாறதுனால நமக்கு வந்து அமௌண்ட் வந்து டிஃப்ரென்ஸ் வருது. சேம் செல்வமகள்லையும் பிபிஎஃப்லேயும் நம்ம வந்து கேல்குலேஷன் பார்த்துட்டோம். ஆனால் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செல்வமகள் வந்து பெனிஃபிட்ஸ் அதிகம், பிபிஎஃப் வந்து கம்மி. ஆனால் வந்து 15 வருஷம் மட்டும் தான் நம்ம இதில் கட்டுறோம். ஆனால் இவங்க வெயிட்டிங் பீரியட் 7 வருஷம் வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு நமக்கு தரதுனால வந்து செல்வமகள் வந்து கொஞ்சம் அதிகமாக வருது. மேக்ஸிமம் கொடுத்த 1,50,000 2 பேரும் கட்டுறீங்க, அதே 15 வருஷம் கட்டுறீங்க அப்படின்னா. ஆனால் டோட்டல் வந்து நமக்கு வந்து கிடைக்க வேண்டிய அமௌண்ட் பார்த்திங்கன்னா செல்வமகளில் 69 லட்சம் வருது. ஆனால் வந்து பிபிஎஃப்ல வந்து 40 வருஷம்
வருஷம் வந்து இந்த 15 வருஷத்தோடு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸ்டெண்ட் பீரியட் வந்து ஒரு 5 இயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது கேல்குலேஷன் வந்து நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து போட்டு பாருங்கள், கூகுள்லேயே வரும். அந்த 5 இயர்ஸ் ஆட் பண்ணால் மேக்ஸிமம் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னொரு 10 லட்சம் கூட வரலாம், 50 லட்சத்து வரைக்கும் வரலாம். ஆனாலும் வந்து ரெண்டுத்துலேயும் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஒய் பெஸ்ட்டு. நீங்கள் வந்து பெண் பிள்ளைகளுக்காக ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் எஸ்எஸ்ஒய்யே போங்க. பிபிஎஃப் வந்து பெண் பிள்ளைகளுக்கு போகாதீங்க, அது வந்து நல்ல டிசிஷன் கிடையாது. உங்களுக்கு இதே வந்து பாய் சில்ட்ரன் தான் பிபிஎஃப் போங்க. அப்படி இல்லைனா வந்து உங்களுடைய தேவைகளுக்கே வந்து நான் ஃப்யூச்சர் வந்து எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நான் போகிறேன், எனக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் பீரியட்காக வந்து நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து பிபிஎஃப் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் தராங்க. நமக்கு வந்து ஃப்யூச்சருக்கு வந்து சேவ் பண்ணுறதுக்கு இந்த பிபிஎஃப் மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டுத்தோடைய கம்பேரிசேஷன் பார்த்துருக்கேன். யார் யாரெல்லாம் வந்து பிபிஎஃப் போட்டிருக்கிறீங்க, யார் யாரெல்லாம் செல்வ மகள் போட்டிருக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போடாதவங்க இனிமேல் இந்த வருஷத்துமாச்சு ட்ரை பண்ணணும்னு நினச்சி கண்டிப்பாக போடுங்க. அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.